ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட பல கண்டிஷன்ஸ் போடுறாப்புல கூட்டிகிட்டு போய் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டு வச்சுருக்காரு. நீ எனக்கு 5 டின்னர் வாங்கி தரணும், அது போக நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், இனிமேல் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கை நாட்டு வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பர்ஸை கொடுக்க மனசு இல்லாமல் கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்காம இழுக்கிறாரு. என்ன பர்ஸை கொடுத்தா 2 பேர்கிட்ட இருக்கிற அந்த கனெக்ஷன் முடிஞ்சிடும் இல்லையா? ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. எனக்கு என்ன லூஸா, நான் எதுக்கு அவ கூட டின்னர் சாப்பிடணும், எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு இருக்கேன். இப்படி மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் டின்னர் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்ல அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயினுக்கு இருக்குது. இப்படி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டின்னர் வாங்கி தராங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சும்மா இல்லாமல் நம்ம ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே பஸ்ஸில் ஏறுறாப்புல. அவங்க நாட்டிலலாம் ஏதோ ஸ்கேன் பண்ணும் போல் இருக்குது, காசெல்லாம் வாங்க மாட்டாங்க போல் இருக்குது. அவங்கக்கிட்ட காசு தான் இருக்குது, ஸ்கேனர் இல்லை. பணக்கார வீட்டு பையனால் கடைசியில் நம்ம ஹீரோயின் ஸ்கேன் பண்ணிட்டு போகிறா. உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க சடனாக ஒரு பிரேக் போடுறாங்க. நம்ம ஹீரோயின் போய் ஹீரோ மேலே விழிக்க நம்ம ஹீரோவுக்கு படப்படன்னு இருக்குது. நம்ம ஹீரோயின் ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி நிற்கிறா. இப்படி காலையில் ஆகுது. இந்த அஜுமா இருக்கா இல்லையா, அவள் நம்ம ஹீரோயின் கண்ணில் பட்டுட்டா. இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவள் போயிட்டு அஜுமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக தேட அந்த பொம்பளை ஐயோ இவன் எங்கே என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒளிஞ்சிட்டு இவனை பாடா படுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு பக்கம் இருக்க. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி டிடெக்டிவ்ட்டெல்லாம் இவளை விசாரிச்சிருப்பா போல இருக்கு கண்டுபிடிக்க சொல்லி. இப்போ அவள் சியோலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கா, அவளை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல இந்த பக்கம் நம்ம லிசாவையும் நம்ம பேக்கையும் காமிக்கிறாங்க. இவங்க ஏதோ ஒரு டின்னருக்காக வந்திருக்காங்க. இதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்மளுடைய யாங்கோடைய அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க கூட இருக்கிறது அவங்களோட ஃப்ரெண்டு. இப்படி இந்த பக்கம் இருக்க, இந்த பக்கம் நம்ம பேக்கு போகிறத யாங் அம்மா பார்த்துடுறாங்க. என்னடா நம்ம மருமைய மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பார்க்க அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த அம்மா வெளியே வராங்க. கரெக்டாக கார் போகுது. இருந்தாலும் சேச்சா நம்ம மருமையினெல்லாம் இருக்காது, இப்பெல்லாம் பண்ண மாட்டார் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை. அப்படியே இப்போ நம்மளுடைய யாங்க கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஏதோ ரெஸ்டாரண்ட் போன மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்களே அப்படின்னு சொல்கிறப்போ அப்படிலாம் இல்லையே, அவங்க அம்மா யாராவது தப்பாக பார்த்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி இங்கே சமாளிச்சிடுறான் பேக்கு. இந்த பக்கம் காலையில் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரப்போ நம்ம ஹீரோடைய ஹார்ட் படப்படன்னு துடிக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நிற்கிறா. இவனுக்கே ஒரு வினோதமான ஃபீலிங், என்னடா இது நம்ம ஹார்ட் பீட் இவ்வளோ ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க லிஃப்ட்டில் ஏறிடுறான். இப்படி ஒரு பக்கம் இருக்க ஹீரோயின் லிசாவை பார்க்குறதுக்காக வரான். ஏன்னா நம்ம யாங்குக்கு பர்த்டே, அதனால நம்ம பேக் கேக் ஆர்டர் பண்ண சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்டு லிசா கொஞ்சம் ஷாக் ஆகிறா. அவங்க டேரக்டருடைய அந்த ஒய்ஃப்க்கு பர்த்டேவான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவள் பேக்கரி தான் வச்சுருக்கா. இப்படி இருக்க இந்த பக்கம் நம்ம ஹீரோ டின்னர் கேட்டிருப்பான். அதுவும் ஹீரோயின் பாட்டி வைக்கிற ஏதோ ஒரு டிஷ்ஷை கேட்டிருப்பான். அதனால் நம்ம ஹீரோயின் அவங்க பாட்டி கடைக்கே கூட்டிகிட்டு வர இது மாதிரி என்னோடய சொந்த பாட்டி, எங்கள் அம்மாவுடைய அம்மா அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறா. எப்படி ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்குறப்போ பாட்டின்னு நினைக்கிறாங்க, பையன் சூப்பராக இருக்கான், ஹேண்ட்ஸமாக இருக்கான், நல்ல பையனாக இருக்கான், ஒருவேளை நம்ம பேத்திக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறப்போ யாரோ கஸ்டமர் தண்ணி கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் எடுத்து கொடுக்க போக நம்ம ஹீரோவே நானே ஹெல்ப் பண்ணுறேன் பாட்டின்னு பண்ணுறப்போ நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிறா, இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே, நம்ம தான் இவனை தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சே பார்க்குறான். ஹீரோயின் எதுக்கு ஸ்டார்டிங்கில் இவங்கிட்ட ரகடாக நடந்திருப்பான்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கா, அதனால தான் நம்மக்கிட்ட அவர் அகடா நடந்திருக்கா. அவள் தங்கச்சி தப்பாக நடக்கிறப்ப கூட அவள் கோவப்பட்டது காரணம் அதுதான், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு நினைக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன் அப்படின்ற ஒரு எண்ணம் 2 பேத்துக்குள்ளேயும் வருது. இப்படி நம்ம லிசாவை தான் காமிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம யாங்கோடைய பர்த்டே. நம்ம ஹீரோயின் கேட்க கேட்டால் நானே டெலிவரி பண்ணுறேன், அட்ரஸை கொடுங்கன்ற மாதிரி இவன் அட்ரஸை வாங்கிட்டு இவன் ஏதோ பிளானை போட்டுட்டு போகிற மாதிரி இந்த நெக்லஸ் எல்லாம் போட்டுட்டு இவ கிளம்ப. இந்த பக்கம் நம்மளுடைய பேக்குக்கு கால் பண்ணுறா லிசா. அவன் பேச டைம் இல்லை, ஃபோனை வை அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேச இவளுக்கு செம்மையாக காண்டாயிடுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ளாஸ்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பான் பாட்டிக்கு. பாட்டி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்குறான், நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னா உனக்கு, நீ ஏன் பாட்டி வாங்கினேன்னு சொல்லி கேட்குறப்போ இது மாதிரி உன் ஃப்ரெண்டு தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினுக்கு இன்னமும் கில்ட் ஆகுது. நம்ம ஹீரோவை நினச்சி இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் கார்னிங் பில் அடிக்கிறாங்க. பர்த்டேயோடைய கேக்கை தான் நம்ம லிசா கொண்டு வந்திருக்கா. நம்ம ஹீரோ தான் பார்க்குறான். இப்போ எல்லாரும் ஒரு பொண்ணு டெலிவரி பண்ண வந்திருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம லிசாவை எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம யாங்கு கேக்கை வாங்குறா. அப்போ நம்ம லிசா இந்த நெக்லஸை வெளியே தெரிகிற மாதிரி போட்டிருக்கா. இதை ஆல்ரெடி நம்ம யாங்கு பார்த்துருக்கா இல்லையா, இதை நம்ம யாங்கு நோட்டீஸ் பண்ணுறா. அந்த சமயம் கரெக்டாக நம்ம பேக்கு வர டக்குன்னு நம்ம லிசாவை பார்த்தோன்னே அவனுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. பாட்டி வேற என்னப்பா இவ்வளோ ஷாக்
ஷாக் ஆகிட்டேன் அந்த பொண்ணை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் வந்து காரில் வந்து என்னோடய பொருளை விட்டுட்டு போயிட்டேன், நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி லைட்டாக நகர ஆரம்பிக்க, இவன் வீட்டை விட்டு வெளியே கரெக்டாக லிசா போகிறாளா, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் செம்மையாக திட்டுறான். உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, என் வீட்டு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டா, உனக்கு என்னடி அப்படி அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை உங்கள் வீட்டில் யார் இருக்கா, எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்க்க தான் வந்தேன்னு சொல்கிறப்போ, இங்கே பாரு உன் லிமிட்டை நீ ரொம்பவே கிராஸ் பண்ணிட்ட, இனிமேல் முகத்தில் கூட முழிக்காத, தயவு செய்து போயிடு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, இவளுக்கு வந்து என்னடா இது, நம்ம சின்ன விஷயம் தானே பண்ணணும், இதுக்கே இவ்வளோ கோவப்படுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் வந்து கேக்கை வந்து யாங்குக்கு எல்லாரும் பர்த்டே விஷ் பண்ணிட்டு கேக்கு வெட்டுறாங்க. எல்லாரும் சார்பாகவும் கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்படி இந்த பக்கம் ஒரு பக்கம் காமிக்க, அப்படியே கேக்கு சூப்பராக இருக்குது, எங்கே வாங்குனீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த கேக்கு போய் நம்ம திரும்ப வாங்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, இங்கே பேக்குக்கு இன்னமும் பயமாகுது. என்னடா இவங்க இப்படியே போனால் நம்ம விஷயத்தை கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிறான். இந்த கேக்குனால வந்து பிரச்சனை பெருசாக போதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யாங்க என்ன பண்ணுறான்னா, எல்லாரும் கொடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு, நம்மளுடைய பேக்கு கொடுத்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இப்படி இருக்கிறச்ச எனக்கு கழுத்தில் போட்டு விட சொல்கிறா. அதுக்கப்புறம் இவன் என்ன நினைக்கிறான்னா, சரி ஓகே ஒன்று நம்மளுக்கு கொடுத்துட்டான், இருந்தாலும் இன்னொரு செயின் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ, அந்த பொண்ணு இந்த செயின் தானே போட்டிருந்தா, ரொம்ப ப்ராப்ளமோ, ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா, பேக்கு அம்மாவுக்கு அவன் ப்ரெசன்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுதான் இப்போ விஷயமே. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஆஃபீஸில் சாப்பிட்றதுக்கு வரான். அப்போ ஹீரோயின் சாப்பிட்றத பார்த்துட்டு, இவளை பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு மனசெல்லாம் படப்படன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் எஸ்கேப் ஆக, கரெக்டாக ஒரு கோவொர்க்கர் வந்து கூப்பிட்டு வச்சு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, இது மாதிரி இந்த சேர்மனோட 2வது பையன் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு கொடுக்க, நம்மளுடைய ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம பேக்கு வந்து நம்மளுடைய லிசாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். லிசாவுக்கு பேக்கை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஆனால் பேக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு, நீ ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்ட, எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் இது நடக்க தான் போதும், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல, நீ என்ன சொன்ன, ஜஸ்ட் நீ உன் வீட்டுக்கு வந்ததுக்காக நீ என்னை பிரேக்கப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இது நான் ஒன்று நல்லதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போக, இவன் கெட்டி பிடிச்சி அழுகுறா, நான் விட்டு போகாதன்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கான். இந்த பிள்ளையை வந்து ரொம்ப நாள் வந்து இவ கூட அஃபேரில் இருக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு தான், ஃபேமிலிக்கு தெரிய மாதிரி இருந்தால் இவளை வந்து கட் பண்ணி விட்டுறணும் அப்படின்றதுலாம் அவன் ரொம்பவே தெளிவாக இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கூப்பிட்ருப்பா. என்னன்னு பார்த்தா, பாட்டிக்கு ஃப்ளாஸ்க் வாங்கி கொடுத்தான் இல்லையா, அதுக்கு இவன் மணி ரிட்டர்ன் பண்ண நம்ம ஹீரோக்கு செம்மையாக காண்டாகுது. நீ என்ன வேலை பார்த்துட்ருக்கன்னு சொல்லிட்டு, இது மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்துகிறேன், அவன் பாட்டிக்கு அன்பாக தானே வாங்கி கொடுத்தேன், என் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஐயோ நிஜமாலே அவன் மனசை நம்ம கஷ்டப்படுத்திட்டோமான்னு சொல்லிட்டு, அதனால நம்ம ஹீரோக்கு வந்து சாரி கேட்குறான், டெக்ஸ்ட் பண்ணி மன்னிச்சிடு, அதுக்கு பதிலாக நான் வந்து உனக்கு டின்னர் வாங்கி தரேன், நீ வேணா நைட்டு வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ சொல்கிறான், டின்னர்லாம் ஒன்றும் வேண்டாம், எத்தனை நாள் தான் டின்னரே வாங்கி கொடுப்பேன், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம மூவி போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்னு சொல்ல, நம்ம ஹீரோக்கு ரொம்ப குஷியாகிடுது. இதே நம்ம ஹீரோக்காக ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. 2 பேரும் ட்ரெயின் வருது, அதில் ஏறி போகிறாங்க. அப்படி போகிறச்ச அங்கே நிறையா க்ரௌட் வந்துடுது. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே நெருக்கமாகறாங்க. சும்மாவே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்தால் எப்போயுமே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை திட்டலை. இப்போ தான் உங்களுக்கு புரியுது, சிச்சுவேஷன் காரணமாக தான் இப்போல்லாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்படியே 2 பேரும் மூவி பார்க்குறாங்க. அதில் கெஸ் சீன்லாம் வருது. அதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. 2 பேருக்கும் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. இப்படியே 2 பேருக்கும் ஓரளவு வந்து நெருக்கம் ஏற்படுது. அப்படி இருக்கிறச்ச இந்த பக்கம் வந்து பேக்கும் தன்னோட ஒய்ஃபும் போயிட்டுருக்காங்களா. அப்போ பேக்கோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஓரமாக நிப்பாட்டுங்க, அன்றைக்கி நம்ம கேக் வாங்கணும் இல்லையா பர்த்டேக்கு, அந்த கலப்பை கேக் வாங்க போகிறேன்னு சொல்ல, இவனுக்கு அப்படி பதறி போகுது. அவள் பாட்டில் போயிட்டு இருக்கா. நில்லு, நான் போகிறேன்னு சொன்னாலும் அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. அங்கே போயிட்டு நம்ம யாங்க கரெக்டாக வந்து நம்ம லிசாவை தான் கேட்குறா, அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு, இல்லைங்க அவங்க இன்னும் வேலைக்கு வரலன்னு இவங்க சொல்ல, சரி கேக்கை வாங்கிட்டு நீங்கள் வந்து எப்போ கேக் வந்து நான் ஆர்டர் பண்ணாலும் வீட்டுக்கு வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே வந்து டெலிவரி கிடையாதுன்னு சொல்கிறப்போ இவளுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. அப்புறம் எதுக்கு அன்றைக்கி வந்து டெலிவரி பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்படி கேக் வாங்கிட்டு வரப்போ அந்த பக்கம் லிசா போகிறா. எனக்கு ஒன்றுமே புரியல, அன்றைக்கே அந்த பொண்ணு டெலிவரி பண்ண வந்துச்சு, இன்றைக்கி டெலிவரிக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க, டெலிவரி பண்ண மாட்டோன்னு சொல்கிறாங்க, எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, ஒரு வேளை உங்கள் அசிஸ்டன்ட் தான் அதை ரெடி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி இங்கே வந்து அவளே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் லேட்டாக என்னனால நம்ம ஹீரோவே வீட்டாண்ட வந்து விடுறான். அப்போ 2 பேரும் நடக்கிறாங்களா, ஒருத்தர் கையோட கை டச் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம ஹீரோ இப்பயே கையை பிடிச்சி லவ்வை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம
நம்ம ஹீரோயின் ஓடியே போகிறாங்க. லேட் ஆகிடுச்சு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக நம்ம ஹீரோ நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு படப்படன்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன நம்மளுக்குள்ளே இவ்வளோ மாற்றோம் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது. இப்படி காலையில் ஆஃபீஸ்க்கு வந்தோடனே நம்ம ஹீரோ தூரமாக இருந்து பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் தன்னை அறியாமையாக அவங்க சிரிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் குடு குடுன்னு ஓடுறாங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துடுறாப்புல. பார்த்துட்டு இவ எதுக்கு பேய் அடித்த மாதிரி இப்படி ஓடுறா அப்படின்னு சொல்லி நினைக்க நம்ம ஹீரோயின் போயிட்டு ரொம்ப கோவமாக கண்ணாடியை பார்த்துட்டு மூஞ்சியெல்லாம் கழுவுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு குழந்தை பெற்று கொடுத்துருக்கோம். இப்படி நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது, நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவள் டிசைட் பண்ணிட்டா. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அஜுமாவை பார்த்துட்டாங்க. அதனால நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண இவ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு கிளம்புறா. இங்கே போயிட்டு அந்த அஜுமாவை இவ லாக் பண்ண அஜுமா ஓடுறாங்க. அவகிட்ட தப்பிக்கவே முடியல. ஹீரோயின் ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போய் பேச என் குழந்தை எங்கே இருக்குது சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க உன் குழந்தை நல்லா தான் இருக்கும், நீ கிட்டத்தட்ட மிகப்பெரிய பணக்காரன், உங்களுக்கு அந்த குழந்தைய பெற்று கொடுத்துருக்க, இப்போ நீயும் நானும் அந்த வீட்டு பக்கம் போகணுன்னு வச்சுக்கோயேன், எனக்கு உங்கள் அட்ரஸ் கூட தெரியாது, நம்ம 2 பேரையும் கொன்றுவாங்க, உனக்கு போதுமா, சொல்கிறது புரியுதா இல்லையா அப்படின்னு சத்தம் போட இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயின் டேபிளில் பார்த்தா ஹீரோயினை காணோம். இங்கே பார்த்தா ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு முன்னாடி தான் நடந்து போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பின்னாடியே வர நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுக்க நம்ம ஹீரோ உடனே டாக்ஸியை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டா டாக்டர் ஷாக்னால இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அப்படியே நம்ம ஹீரோயின் படுத்துட்டு இருக்கச்ச அவங்க குழந்தைய அவங்கள யாரோ பிரித்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு அந்த இல்யூஷன் கூட்டிகிட்டு போகாதீங்கன்ற மாதிரி கத்த படக்குன்னு எந்திரிச்சிட்றா. அப்போ நம்ம டக்குன்னு அழக ஆரம்பிச்சிடறா. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிட்டு தவிக்கிறான்றது அவனுக்கு புரியுது. அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுது. இதுலேருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறான்னு சொல்லிட்டு. இப்படி இந்த எபிசோட் இங்கே முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாரும் ஒரு லைக் போட்டிங்கன்னா நிறையா பேருக்கு ஷேர் ஆகும், கொஞ்சம் ரீச் ஆகும், கொஞ்சம் அடுத்தடுத்து வீடியோ போட ஈஸியாக இருக்கும்.